நீங்க ஃபிட்னஸ் பத்தி யூடியூப்ல பார்க்கணும்னு நினைச்சா எல்லாரும் உட்காந்து கதை தான் பேசிருக்காங்களே தவிர யாருமே ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபார்ம் அண்ட் டெக்னிக் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதே இல்ல. ஒரு எக்ஸசைஸை நம்ம எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால மசில் பில்ட் பண்ண முடியும். எல்லாரும் கதை பேசிட்டு போயிடலாம். நீங்க பெஞ்ச் பிரஸ் பண்ணீங்கன்னா மசில் பில்ட் ஆகணும். அது எப்படி பண்ணணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இன்ஸ்டாகிராம்ல 30 செகண்ட்ல நான் எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் போட்டுருக்காங்க. பாதி கரெக்டா இருக்கு, பாதி வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அண்ட் 30 செகண்ட்ல யாருமே எதுவுமே பெருசா சொல்லி கொடுத்துட முடியாது. சரி, ப்ராப்பரா எப்படி பெஞ்ச் பிரஸ் பண்ணலாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நிறைய பசங்களோட கனவு என்னன்னா பெஞ்ச் பிரஸ் 100 கிலோக்கு மேல பண்ணுங்க தான் இருக்கும். சோ 100 கிலோக்கு மேல பண்ணா ஒரு ப்ராப்பர் டெக்னிக் அண்ட் ஃபார்ம் இருக்கணும். அண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி பில்ட் பண்ணனும் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த 100 கிலோக்கு மேலங்கறத அச்சீவ் பண்ணவே முடியும். அது 100 கிலோ பெஞ்ச் பிரஸ் நீங்க பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்ணனும்ங்கறத ஈஸியா சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நான் இந்த வீடியோல சொல்லி தரேன் உங்களுக்கு. சோ ரெண்டு விஷயம் மெயினா இப்போ நம்ம நிறைய வெயிட் தூக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு 10 அடி தூக்கத்துக்கும் ஒரு 5 அடி தூக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஹெவி வெயிட்டை ஈஸியா 5 அடி தூக்கிடலாம். 10 அடி தூக்கணும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கம்மி பண்ண போறோங்க. ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். இப்போ பெஞ்ச் பிரஸ் பண்றோம்னா இங்க இருந்து இங்க புஷ் பண்றோம்னா அதான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இங்க இருந்து இங்க புஷ் பண்றதுக்கு பதிலா இவ்வளவு தூரம் புஷ் பண்ணா போதும்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்மி ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல நம்மளால ஈஸியா நிறைய வெயிட் தூக்க முடியும். எப்பவுமே ஹையர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போச்சு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஹெவி வெயிட் தூக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாகும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படி கம்மி பண்ண போறோம்ங்கறத பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. இப்போ டெட் லிஃப்ட்ல ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ன்பாங்க. ஜெனரலா நம்ம நிறைய மசில் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஆப்வியஸா நம்ம நிறைய வெயிட் தூக்க முடியும். இப்போ வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லி தரணும்னா இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வெயிட் தூக்குறது எவ்வளவு ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரே ஒருத்தர் வந்து அந்த வெயிட் தூக்குறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். 4 பேர் தூக்குறது தானே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ங்கிறதும் ஒரு 4 மசில் குரூப் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஒரு லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளால நிறைய வெயிட் தூக்க முடியும். சோ ஒரு பைசெப் கர்ல்ங்கிறது ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸ். சோ அதனால தான் நம்மளால நிறைய வெயிட்ஸ் அதுல புஷ் பண்ண முடியும். பட் டெட் லிஃப்ட் எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய மசில் குரூப் இன்வால்வ் ஆகுறதுனால ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்குறதுனால நம்மளால ஈஸியா 100 கிலோ 200 கிலோ 300 கிலோ எல்லாம் பண்ண முடியுது. சோ இப்போ நம்ம இந்த பெஞ்ச் பிரஸ் எக்ஸசைஸை எப்படி காம்பவுண்ட் எக்ஸசைஸா யூஸ் பண்ண போறோம், எப்படி எல்லா மசில் குரூப்பையும் யூஸ் பண்ணி இந்த வெயிட்ஸ் நம்ம தூக்க போறோம்ங்கறதையும் பார்க்க போறோம். சோ ரெண்டே விஷயம் தான். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மி பண்ண போறோம். இன்னொன்னு என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸா எப்படி நிறைய மசில் குரூப் யூஸ் பண்ணி இந்த வெயிட் புஷ் பண்ண போறோம்ங்க தான் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பேசியாச்சு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படி கம்மி பண்ண போறோம்ங்க தான் பார்க்க போறோம். ஒரு செட்டப்ல தான் இருக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படி கம்மி பண்றதுங்கிறது. சோ நம்ம வந்து யூசுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பவர் லிஃப்டர்ஸ் வந்து பெரிய பெரிய வெயிட் தூக்குறவங்க நிறைய ஆர்ச் பண்ணுவாங்க. சோ இப்போ இங்க இருக்க பொசிஷன் இப்படி இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தூரம் செஸ்ட் மேல கொண்டு வந்து ஒரு ஆர்ச்டான பொசிஷன்ல பண்ணுவாங்க. சோ இந்த ஆர்ச் எது கொண்டு வராங்க அப்படின்னா ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒரு 10 அடி தூக்க வேண்டிய வெயிட்டை ஒரு 5 அடி தூக்கினா நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குமோ அது மாதிரி இந்த ஆர்ச் பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கம்மி பண்ணும். நிறைய பேர் சொல்லலாம் உங்க ஸ்பைனை நீங்க வந்து எப்படி கர்வ் பண்ணி பண்றீங்க, ஸ்பைன் கர்வ் பண்ணா உடைஞ்சிடும். அதுதான் இருக்கிறதுல பெரிய காமெடி. ஸ்பைனுங்கிறது வந்து எப்படி வேணா ஃபிளெக்சிபிளா இருக்கும். நீங்க அது கர்வ் பண்ணி கூட நீங்க வெயிட் தூக்கலாம். அண்ட் இன்னொன்னு நீங்க கர்வ் பண்ணி பெஞ்ச்ல சப்போர்ட் பண்றதுனால உங்களோட ஸ்பைன் நல்ல ஸ்டேபிளாவே இருக்கும். ஸோ அதனால இன்னி இன்ஜுரிஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பெருசா உங்களுக்கு இன்ஜுரிலாம் ஆகாது. இன்னொரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே செஸ்ட்டை மேல புஷ் பண்ணி பண்றதுனால என்ன ஆகணும், உங்களோட ஷோல்டர்ஸும் கீழே போயிடும். ஸோ உங்களோட ஷோல்டர் கீழே போச்சுன்னா உங்களால ஷோல்டர் யூஸ் பண்ணி உங்களால வெயிட் புஷ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குமே அது ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ ஷோல்டர் இன்ஜுரிஸும் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க நிறைய வெயிட் புஷ் பண்றச்சு நம்மளுக்கு இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம இந்த செட்டப்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மட்டும் கம்மி பண்ணல, நம்ம என்ன மூவ் பண்றோம், ஷோல்டர் கீழ இருக்க பொசிஷன் போறதுனால ஷோல்டர் இன்ஜுரியும் நம்ம இதுல அவாய்ட் பண்றோம். சோ ஆர்ச் பண்றதுனால நமக்கு எந்த இஷ்யூமே வராதுன்னு சொல்லிட்டோம். அண்ட் ஆர்ச் எங்க இருந்து பண்றோம்னா நம்ம லோவர் பேக்ல இருந்து ஆர்ச் பண்ண மாட்டோம், நம்மளோட தொராசிக்ல இருந்து ஆர்ச் பண்ணுவோம். உண்மையில நம்ம செஸ்ட்ல இருந்து ஆர்ச் பண்ணுவோம். சோ இந்த ரீஜனுக்குள்ள இந்த ரீஜனை தான் நம்ம ஆர்ச் பண்ணுவோம். இது ஆர்ச் பண்ணாம நம்ம லோவர் பேக் ஆர்ச் பண்றோம்னா நமக்கு லோவர் பேக்ல நிறைய பிரஷர் போகும். சோ நம்ம லோவர் பேக் யூஸ் பண்ணாம நம்ம வெறும் தொராசிக் மட்டும் தான் நம்ம ஆர்ச் பண்ண போறோம். சோ இந்த செஸ்ட்டை மட்டும் மேல கொண்டு வரப்போம். அது எப்படி கொண்டு வர போறோங்கிறது நம்ம இப்ப செட்டப்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படுத்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி போக ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து காலை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி கொண்டு வரணுமோ அந்த காலையும் பின்னாடி கொண்டு வரணும். உங்களோட கால் வந்து ஃபுல்லா கீழே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. டோஸ் மட்டும் கீழே இருந்தா போதும். உங்களோட ஹீல் எலிவேட் ஆகியே இருக்கலாம். இங்க இருந்து நம்ம ஹேண்ட் பொசிஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வைடாக பிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வைடாக பிடிக்க போகிறோம். ஏன் வைடாக பிடிக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அகெயின் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தான். இப்போ நம்ம க்ளோஸாக பிடிச்சோன்னா நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வைடாக பிடிச்சோன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கம்மி பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வைடாக பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு வைடாக பிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே எது நம்ம பார் கிட்ட நம்மள புல் பண்ண போகிறோம். இங்கே புல் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஃப்ரண்ட்டில் வர முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர போகிறீங்க. உங்களோட லெக்கை மூவ் பண்ணாமல் உங்கள் ஷோல்டர்ஸ் வந்து கீழே இன்வெர்ட்டடாக நம்ம போகிறோம். ஸோ ஷோல்டர்ஸ் வந்து கீழே போகணும், உங்களோட செஸ்ட் வந்து மேலே வரணும். அண்ட் உங்கள் டோஸ் வந்து ஃப்ளோரில் இருக்கும், உங்கள் ஹீல் லைட்டாக எலிவேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்ச் நம்மளுக்கு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகுது. இதுவே நான் ஃப்ளாட்டாக இருக்கேன் அப்படின்னா இப்போ இருக்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பாருங்கள் நிறையா இருக்கா. இதுவே நான் இப்போ செட் பண்ணி ஆர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே வச்சு என்னோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எவ்வளோ தூரம் கம்மியாகுதோ
அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ஷோல்டர்ஸ் கீழே இருக்க போது உங்களோட ஷோல்டர்ஸோட இம்பிஞ்மெண்ட்டுமே இதுல இருக்காது. ஸோ இப்போ செகண்ட் விஷயம் நான் சொன்னேன் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா நிறைய மசில் குரூப்ஸ் இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளால நிறைய வெயிட் தூக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த செட்டப் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய மசில இன்வால்வ் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த செட்டப் பண்றோம். ஸோ இப்போ காலை நம்ம பின்னாடி கொண்டு வரோம்ல, பின்னாடி கொண்டு வந்து டோல வைக்கிறோம்ல, இது எதுக்காக வைக்கிறோம்னா நம்ம புஷ் பண்ணிச்சு வெயிட் செட் பண்ண கீழே கொண்டு வந்துட்டோம். கீழே வந்துட்டு இங்க நம்ம புஷ் பண்ணிச்சு தான் நம்மளுக்கு எல்லா பவர் எல்லா ஃபோர்ஸுமே நம்ம எக்ஸர்ட் பண்ணோம். ஸோ கீழே புஷ் பண்ணிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம காலை வச்சுட்டு நம்ம ஹீல வந்து தரையத்தோட ட்ரை பண்ண போறோம். தொட முடியாது, பட் ஆனா தொட ட்ரை பண்ணிச்சு நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபோர்ஸ் கீழே ஜெனரேட் ஆச்சு என்ன ஆகும்னா உங்க ஆம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் மசில் எங்கேஜ் ஆகும். ஸோ உங்க ஆம்ஸ்ட்ரிங் க்ளூட் மசிலுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பெஞ்ச் பிரஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் கீ, இதான் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம டோஸ் இப்போ இங்க இருக்கு, எவ்வளோ நம்ம ஹீல நம்ம கீழே தரையில கொண்டு வர புஷ் பண்ண ட்ரை பண்றோமோ அவ்வளோக்கு நம்மளால பெஞ்ச் பிரஸ்ல நம்ம வெயிட் சரியா புஷ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கால் செட்டப் ஏன் அப்படி வைக்கிறோம்னா நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட்ஸை இன்வால்வ் பண்றதுக்காக தான் நம்ம அந்த லெக் பொசிஷனை வைக்கிறோம். செகண்ட் நம்ம பாரை வந்து நமக்கு எங்க ஹையர் பொசிஷன் வருதோ, நம்ம ஆர்ச் பண்றச்சு நம்மளோட செஸ்ட் எங்க வருதோ அந்த டாப் பொசிஷன்ல தான் நம்ம பார் கீழே வரப்போகுது. ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கு. ஸோ அங்கதான் ரேஞ்ச் ஆஃப் பொசிஷன் கம்மியா இருக்கு. ஸோ அந்த டாப் பொசிஷன் வரைச்சு என்ன ஆகும்னா உங்களோட லேட் மசிலுமே இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பெஞ்ச்ல இருக்கோம், செட் பண்றோம், ஆர்ச் பண்றோம் அப்படிங்கும் போது பார் நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து இந்த பொசிஷன்ல நிக்கச்சு என்ன ஆகும்னா உங்களோட லேட் மசிலுமே எங்கேஜ் ஆகும். ஸோ நம்ம கீழே போய் மேல வரைச்சு நம்ம லேட் மசிலையும் இன்வால்வ் பண்ணி நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ லேட் மசிலையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணி புஷ் பண்றோம். ஆம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட் மசிலுமே நம்ம இன்வால்வ் பண்ண போறோம். லெக் டிரைவோட நம்ம பெஞ்ச் பிரஸ் பண்ணிச்சு அண்ட் ஆப்வியஸா உங்களோட செஸ்ட் மசில் பெக் மசிலுமே யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ மசில் குரூப் நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம புஷ் பண்றச்சு என்ன ஆகும்னா நம்மளால நிறைய வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியும். அண்ட் முன்னொரு மெயினான பாயிண்ட் பிரீதிங். கோரை எங்கேஜ் பண்ணோம்னா பிரீதிங் மூலியமா என்ன ஆகும்னா நம்ம ஒரு யூனிட்டா அந்த வெயிட்டை ஃபயர் பண்ணி நம்மளால வெயிட்டை புஷ் பண்ண முடியும். அந்த பிரீதிங் எப்படி பண்ண போறீங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த பிரீதிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பிகர் லிஃப்ட் போச்சு, இப்போ நீங்க டெட் லிஃப்ட் எடுத்துக்கோங்க இல்ல ஸ்குவாட் எடுத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் பிரீதிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன மாதிரி பிரீதிங் பண்ணணும்னா டயஃப்ரமேட்டிக் பிரீதிங். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிறந்த குழந்தை பார்த்துருக்கீங்களா, இல்லைனா வந்து ஒரு நாயோ இல்ல பூனையோ நீங்க வீட்டில் இருக்கும், அது எப்படி பிரீத் பண்றதுன்னு பாருங்க. நல்ல டீப் பிரீதிங் பண்ணிச்சு அதோட ஸ்டொமக் வெளில வரும் அண்ட் பிரீத் அவுட் பண்ணிச்சு ஸ்டொமக் உள்ள போகும். ஸோ இப்படி தான் நம்ம பிரீத் பண்ணுவோம். இது பேர் தான் டயஃப்ரமேட்டிக் பிரீதிங். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் வந்து இந்த சட்டை எவ்வளோ டைட்டாக இருக்கு, நான் பிரீத் பண்ணிச்சு என்னோட ஸ்டொமக் மட்டும் பாருங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து கோரை எங்கேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் நம்ம பிரீத் அவுட் பண்ணிச்சு இது உங்களுக்கு உள்ள போயிடும். மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பிரீத்னு சொன்னாலே என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ செஸ்டால பிரீத் பண்ணுவீங்க. ஸோ செஸ்டால பிரீத் பண்ணிச்சு உங்களோட கோர் எங்கேஜ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கவே இருக்காது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நம்ம கோர் எங்கேஜ் பண்ணி பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளால வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த பெல்ட் வேர் பண்ணி டெட் லிஃப்ட் பண்ணுறதோ ஸ்குவாட் பண்ணுறதோ உங்க பேக் எல்லாம் பெருசாக ப்ரொடெக்ட் பண்ணாது, உங்களோட கோர் வந்து பெட்டராக எங்கேஜ் பண்ணும். ஸோ உங்களோட பிரீதிங் டெக்னிக்கை பெட்டராக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பெல்ட் யூஸ் ஆகுது. அண்ட் அந்த பெல்ட் வந்து நம்ம பெட்டராக பிரீத் பண்ணுறோம் டெக்னிக் வச்சு பண்ணுறோம்னா நம்மளால நிறைய வெயிட்ஸ் நம்மளால ஈஸியாக புஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த பிரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஞ்ச் ஆஃப் பொசிஷன் கம்மி பண்ண போறோம். அதுக்கு ஆர்ச் பண்ண போறோம். நம்ம லெக் பொசிஷன் நம்ம கொண்டு வர பொசிஷன் எல்லாமே சேர்த்து நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் க்ளூட்ஸ் லேட் மசில் செஸ்ட் மசில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ண போறோம். ஆப்வியஸா உங்க ட்ரைசெப் மசிலுமே எங்கேஜ் ஆகும். பிகாஸ் எனி புஷிங் மூவ்மெண்ட்ல ட்ரைசெப் மசில் உங்களுக்கு செகண்டரி மசிலா ஒர்க் ஆகும். ஸோ அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மூவ்மெண்ட்டும் இந்த ஆர்ச்சிங் டெக்னிக் இந்த லெக் பொசிஷன் எதுக்காக வைக்கிறோங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த மசில் குரூப் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம பிரீதிங் டீப் பிரீதிங் வேற வெளில புஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிரீத் பண்ணி நம்ம வந்து கீழே வந்துட்டு மேல பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரீத் அவுட் பண்ண போறோம். சோ பாரை வெளில எடுத்தோனே பிரீத் இன் பண்ண போறோம். ஃபுல்லா கீழே வந்து செஸ்ட் டச் பண்ணிட்டு அங்கே நம்ம புஷ் பண்ணி மேல போச்சு நம்ம பிரீத் அவுட் பண்ண போறோம். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கண்டினியூஸா பாத்துறோமா. சோ ஃபர்ஸ்ட் செட்டப் பொசிஷன் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உட்கார போறோம். இங்க உட்கார்ந்துட்டு இங்க இருந்து நம்ம கையை எவ்வளவு தூரம் வைடா புடிக்க முடியுமோ புடிச்சிட்டு லைக் பின்னாடி வந்துட்டு இங்க நம்ம பார் டுவர்ட்ஸ் புல் பண்ணி ஃப்ரண்ட்ல இருந்து ஆர்ச் வரும். சோ இது ஆர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும்னா உங்களோட பாரோ உங்களோட ஐயோ ஒரே ஸ்ட்ரெயிட் லெவலில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பாரை எஃபிஷியண்டாக வெளியில் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரோ என்னோட ஐயோ ஸ்ட்ரெயிட் லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் பாரை வெளியில் எடுக்க போகிறேன். வெளியில் என்ன சொன்னேன், எவ்வளோ தூரம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரீங்களோ உங்கள் லேட்ஸ் எங்கே எங்கேஜ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க. இங்கே இந்த இடத்துல தான் என்னோட லேட் ஃபீல் ஆகுது. இங்கேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டீப் பிரீதிங் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு கீழே வர போறேன். ஸோ இப்போ இங்கே புஷ் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன், கீழே எவ்வளோ கீழே ப்ரெஸ் பண்ண முடியும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் லேட் மசில் செஸ்ட் மசில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இங்கே பாரை மேலே புஷ் பண்ணுவீங்க. இங்கே வந்துட்டு திருப்பி பிரீத் அவுட்.
ஸோ நீங்க 100 kg பெஞ்ச் பிரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் உங்களோட சீட் கோட். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பரா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா 100 kg பண்ண முடியும். பட் இதுதான் பாத்துறீங்க உடனே நாளைக்கு போய் பண்ணி 100 kg பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணி இந்த டெக்னிக் வாரத்துக்கே நம்மளுக்கு ஃபியூ வீக்ஸ் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு தடவை பெஞ்ச் பிரஸ் பண்றதுக்கு பதிலா 3 தடவை 4 தடவை கூட நீங்க பெஞ்ச் பிரஸ் பண்ணலாம். எவ்ரி சிங்கிள் டைம் நீங்க ஹெவி வெயிட் வச்சு தான் பெஞ்ச் பிரஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மண்டே அன்னைக்கு நீங்க பண்ணிச்சு என்ன பண்ணலாம், வெறும் டெக்னிக்காக நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ரொம்ப கம்மி வெயிட்ஸ் வச்சுட்டு வெறும் டெக்னிக்கை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க வெனஸ்டே பண்றச்சு என்ன பண்ணலாம், க்ளோசர் டு ஃபெயிலியர் ஒரு RP7 RP8ல வச்சு நீங்க ட்ரெயின் பண்ணலாம். நான் எல்லா வீட்லயும் சொல்லுவேன் நீங்க சாவர வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு. இது நம்ம டெக்னிக் கத்துக்கிறோம், ஸ்ட்ரென்த் ப்ரொஃபைல் பில்ட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம ஒரு RP7 ஒரு RP8 வரைக்கும் ட்ரெயின் பண்ணாலே போதும். RP7 RP8னா ஒண்ணுமே இல்ல. உங்களால ஒரு 2 ரெப் ரிசர்வ்ல இருக்கணும். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு 8 ரெப் பண்றீங்க அப்படின்னா இன்னும் 2 ரெப் போட முடியும்னால ஆனா நீங்க அது போடாம நிறுத்திடுறீங்க. அதுதான் RP8 ஒண்ணுமே இல்ல. சோ இல்ல RP7 இல்ல RP8ல ட்ரெயின் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரைடே வரைச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டாப் செட் 2 to 3 reps மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு புஷ் பண்ணுமோ புஷ் பண்ணிட்டு செகண்ட் செட் வந்து நீங்க 7 to 8 reps பண்ணலாம். சோ ஒரு வாரத்துல நீங்க 3 தடவை 4 தடவை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு தடவை ஃபெட்டிக் ஆற அளவுக்கு நம்ம பெஞ்ச் பிரஸ் பண்ண கூடாது. சோ நம்மளுக்கு ஈஸியா ரிகவர் ஆற அளவுக்கு தான் நம்ம பெஞ்ச் பிரஸ் பண்ணணும். சோ வாரத்துல ஒரு தடவை மட்டும் ஹெவியா லிஃப்ட் பண்ணுங்க. மத்த நேரத்துல வெறும் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெக்னிக்க நிறைய ரெப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. சோ வால்யூம் வச்சு நீங்க ப்ளே பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி வச்சு நீங்க ப்ளே பண்ணலாம், இல்ல நீங்க ஹெவி லோட் வச்சு கூட நீங்க ப்ளே பண்ணலாம். சோ எது உங்களுக்கு சூட் ஆதோ நீங்க அது பண்ணுங்க. பட் ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும்னா அது திருப்பி 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 பண்ணா மட்டும் தான் நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். நான் வாரத்துல ஒரு தடவை மட்டும் தான் பெஞ்ச் பிரஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்மளால இந்த 100 கிலோஸ் வந்து ஈஸியா அவ்வளவு சீக்கிரத்துல பண்ண முடியாது. பட் நான் 3-4 தடவை நான் பண்றேன், பிராக்டிஸ் பண்றேன் ப்ராப்பரா ஒரு ப்ரோக்ராமிங் பண்றேன் அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து உங்களோட பெஞ்ச் பிரஸ் வந்து 100 kg கொண்டு போக முடியும். உங்களுக்கு ஏதாவது சாம்பிள் ப்ரோக்ராமிங் வேணும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நானும் 100 kg போகணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒரு ஃப்ரீயா சாம்பிள் பெஞ்ச் பிரஸ் வந்து 100 kg கொண்டு போறதுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிரிட் வந்து நான் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கு, நான் இந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்றது இல்ல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல. தப்பாத்துக்காதீங்க, பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல. பட் ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல நான் கண்டிப்பா போடுறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது பெஞ்ச் பிரஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்ல 100 kg வெயிட் போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.